கிட்டத்தட்ட ஒரு கட்டி போட்டிருந்த ஒரு ஆளை வந்து எல்லா கையிலையும் அவுத்து விட்ட மாதிரி இந்திய பொருளாதாரத்தை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. கைகளையும் கால்களையும் வாயையும் பொத்தி வச்சிருந்தாங்க. இவர் வந்து என்ன பண்ணாரு, உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உள்ள இறக்குமதி செய்வதற்கு மேல இருந்த பெரிய இறக்குமதி தீர்வுல டமால்னு குறைச்சார். 18 துறைகள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் நீங்க யாரும் செய்யக்கூடாது, பப்ளிக் செக்டர் தான் செய்யலாம்னு இருந்தாங்க. அதை 8 துறையா மாத்தினார். மிச்சம் 10 யார் வேணாலும் பண்ணிக்கிடான்ட்டார். இப்போ நம்ம சமீபத்தில் கூட ஸ்பேஸ் கூட வந்து நம்ம பிரைவேட்டுக்கு அலோவ் பண்றோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி வந்து இதெல்லாம் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. ஆள் மென்மையா பேசுவார், மயில் அகவுற மாதிரி இருக்கும், டெண்டுல்கர் குரல் மாதிரி. ஆனால் உறுதியான மனிதர், காந்தி மாதிரி. மென்மை பட் உறுதித்தன்மை. 8 வயதுலேருந்து 14 வயது இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கல்வி இலவசமாக கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தார். அதில் நம்முடைய படிப்பறிவு உயர்ந்தது. 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது வந்து அவருக்கு அவரை வந்து ரிமோட் கண்ட்ரோல் பிரைம் மினிஸ்டர்பாங்க, பொம்மை பிரைம் மினிஸ்டர்பாங்க, பலது சொல்லுவாங்க. ஆனால் அப்படித்தான் நடந்து கொண்டார். அவரால் முடிவில் எடுக்க முடியல, அல்லது யாரோ முடிவில் எடுத்ததுக்கு அவர் சாட்சியாகவும் அவர் பலிகடாகவும் ஆக்கப்பட்டார். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமாகிவிட்டார். அவர் இந்திய பொருளாதாரத்துக்காக என்னவெல்லாம் செய்தார் என்பதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார் பிரபல பொருளாதார வல்லுநரான சோமு வள்ளியப்பன் அவர்கள். வணக்கம் சோமு வள்ளியப்பன். வணக்கம். இந்திய பொருளாதாரத்துக்கு மன்மோகன் சிங் செய்த மிகப்பெரிய சேவைன்னு நீங்கள் எதை கருதுறீங்க சார்? லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், எல்பிஜி என்று சொல்லுகிற அந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், அதுதான் அவருடைய மிக முக்கியமான முன்னெடுப்பு. ஆனால் அது வந்து முதலாளிகளுக்கானது, தனிநபர் இதுக்கானது, அது சோஷியலிசம் கிடையாது அப்படின்னு ஒரு சில குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வந்துச்சு. ஆமாம், முதலாளிகளுக்கான ஆனதுன்னு சொன்னாங்க. பட் அது முதலாளிகளுக்கானது இல்லைங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்தியா வந்து வளர்ந்துருக்கு. இன்றைக்கு நாம் வந்து 6-7% சொல்கிறோம். உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறதுலே இந்தியா தான் மிக வேகமாக வளர்கிற எமர்ஜிங் எக்கானமின்னு நம்ம சொல்கிறோம், பெருமைப்படுறோம். 140 கோடி மக்களுக்கு நம்மளால் உணவு கொடுக்க எல்லாம் கொடுக்க முடியுது, ஏற்றுமதி செய்ய முடியுது, அந்நிய செலவாணி போதிய அளவு கையில் வச்சுருக்கோம். இவ்வளவும் நல்லா சௌரியமாக இருக்கும்னா அதனுடைய ஆரம்பங்கள் வந்து 1991. அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை உருவாச்சு. அந்த சமயத்தில் நரசிம்மராவ் இவரை நிதியமைச்சராக கொண்டு வந்தார். நிதியமைச்சராக இவரை கொண்டு வந்த போது, இவர் பிரதமராக இருந்தபோது பற்றி நம்ம பேசலை. நிதியமைச்சராக இருந்தபோது கேட்டுக்கொள்ளப்பட்டதற்கு இணங்க இவர் எடுத்த முடிவுகள் வந்து ஒரு பெரிய தலகாணியை வச்சு அமுக்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய பொருளாதாரத்தை மூச்சு திணறி சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதாவது நமக்கு வந்து அடுத்து ஒரு 14 நாளைக்கு தான் நமக்கு இறக்குமதி செய்ய முடியும், நமக்கு தேவையான கச்சா எண்ணெயும் உரத்தையும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நின்று போயிடும். வாகனங்கள் இயக்கம் நின்று போயிடும், விவசாயம் நின்று போயிடும். அந்த நிலைமையில் தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அனுபவசாலியாக, ஏன்னா அவர் வந்து படித்தது கேம்பிரிட்ஜு, ஆக்ஸ்ஃபோர்டு, இருந்தது பெரிய சர்வதேச நிதி மையங்களில், ரிசர்வ் வங்கியில், பல இடங்களில் இருந்த அனுபவம் இருந்ததுனால மிகப்பெரிய முடிவுகளை தைரியமாக எடுத்தார். விவரம் தெரியாதவங்களால் எடுக்க முடியாது. அந்த முடிவுகள் அப்படியே தலைகீழாக யூட்டர்ன் போட்டு இந்தியாவை மாற்றிடுச்சு. அதற்கு பிறகு நன்றாகும். தங்கத்தை கூட அடகு வச்சாங்க இல்லையா? அந்த சமயத்தில் அப்படி ஒரு நெருக்கடி வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 49 டன் தங்கத்தை வச்சு $400 மில்லியன் பேங்க் ஆஃப் ஜப்பான், பேங்க் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்து, நான் சொன்னேன் இப்போ வந்து அவர்களுக்கு இறக்குமதிக்கு பணம் இல்லாத போது அதற்காக அவர்கள் அதை செய்தது. அந்த நிலைமையில் வளர்ச்சியும் குறைவு, வேலைவாய்ப்பு இருக்காது, விலைவாசி ரொம்ப உயர்ந்துருச்சு. இட் டச்டு ராக் பாட்டம். அங்கே தான் மாற்றங்கள் எப்போ வரும்னா மிகப்பெரிய மோசமான போது தான் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அந்த மோசமான நிலைமையில் இவரை கூப்பிட்டு வந்தாங்க, செஞ்சிட்டார். இந்த 1991 அவர் தாக்கல் செஞ்ச பட்ஜெட் வந்து மிகப்பெரிய அளவில் அப்போ பேச, அந்த பட்ஜெட்டின் தாக்கம் இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் எப்படி இருக்குது? அதாவது இது எப்படின்னா 1991 போட்ட கடக்கால், அது மேலே தான் நம்ம கட்டடங்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம். அதற்கு முன்னாடி வந்து லைசன்ஸ் ராஜ்னு இருந்தது. நீங்கள் எந்த ஒரு தொழிலதிபரும் ஏதாவது ஒன்று உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு சைக்கிள், ஸ்கூட்டர், உப்பு, நீங்கள் எதை உற்பத்தி பண்ண வேண்டும்னாலும் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அப்புறம் நீங்கள் எவ்வளோ உற்பத்திக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட கூடுதலாக உற்பத்தி பண்ணணும், திருப்பி போய் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அப்போது அந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், ரெட் டேப்பிசம் சொல்லுவோம், பியூரோக்ரஸி சொல்லுவோம். எப்படி வந்து அரசு இயந்திரம் மெதுவாக இயங்கி ஒன்று பணத்தை வாங்கிட்டு அல்லது வேண்டியவங்களுக்கு செய்து கொண்டு இப்படி வந்து நாட்டுக்கு தேவையான பொருட்களை நாட்டு மக்களே உற்பத்தி செய்வதற்கு பெரிய தடைகள் இருந்தன. கிட்டத்தட்ட ஒரு கட்டி போட்டிருந்த ஒரு ஆளை வந்து எல்லா கையிலையும் அவுத்து விட்ட மாதிரி இந்திய பொருளாதாரத்தை கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. கைகளையும் கால்களையும் வாயையும் பொத்தி வச்சுருந்தாங்க. இவர் வந்து என்ன பண்ணார், உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உள்ள இறக்குமதி செய்வதற்கு மேலே இருந்த பெரிய இறக்குமதி தீர்வுல டமால்னு குறைச்சார். எவ்வளோ பொருள் வேணால் இறக்கிட்டு வா.
ஐயோன்னு கத்துனாங்க. பொறுங்க, பணம் இல்லை நமக்கு இருக்காது, அந்நிய செலவாணினாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ இறக்குமதி பண்ண விட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம அந்நிய செலவாணி கையில் இல்லையே, எப்படி நம்ம கொடுப்போம் எல்லாம் கேட்டபோது இவர் இல்லை, அந்நிய முதலீடுகள் வரும். எப்படின்னா நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு கொண்டு வந்தார். லைசன்ஸ் ராஜை உடைச்சார். 80% பொருட்களுக்கு வந்து டீகண்ட்ரோல் இல்லைன்ட்டார். முன்னாடிலாம் கண்ட்ரோல். சிமெண்ட்டே நம்ம வாங்க முடியாது. சிமெண்ட் தெரிஞ்சால்கிட்ட சொல்லி வச்சு வாங்கணும். வீடு கட்டணும்னா கிடைக்காது. சமீப காலம் வரைக்கும் பெட்ரோல் டீசலே கண்ட்ரோல் ப்ரைஸ் தான். இப்போயும் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் ப்ரைஸ் தான். ஆனால் அதை எண்ணெய் நிறுவனங்கள் கையில் விட்டுட்டோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் எண்ணெய் நிறுவனங்களும் இன்னும் பொதுத்துறையாக இருக்கிறதுனால ஒரு பேச்சு கட்டுப்படுறாங்க. முன்னாடி முழுக்க கட்டுப்பாடு. ஸோ அது மாதிரி எல்லாமே சுகர்லேருந்து காட்டன்லேருந்து எல்லா உற்பத்தியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. 80% பொருட்களுடைய உற்பத்தியை கட்டுப்பாடுகளை உடனே ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துருச்சு, பணம் உள்ளே வந்துருச்சு. அது தவிர 18 துறைகள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் யாரும் செய்யக்கூடாது, பப்ளிக் செக்டர் தான் செய்யலான்ட்டு இருந்தாங்க. அதை 8 துறையாக மாற்றினார். மிச்சம் 10 யார் வேணாலும் பண்ணிக்கிடான்ட்டார். இப்போ நம்ம சமீபத்தில் கூட ஸ்பேஸ் கூட வந்து நம்ம ப்ரைவேட்டுக்கு அலோவ் பண்ணுறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள். இதெல்லாம் சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. இது வந்து நம்ம ரஷ்யா மாடலை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆரம்பத்தில் சுதந்திரம் பெற்றதுலேருந்து. அதனால அந்த போக்குலேயே நம்ம போயிட்டு இருந்து ரொம்ப மோசமாக போயிட்டோம். நம்ம ரத்த சோகம் மாதிரி ஆகிப்போச்சு, ஊட்டச்சத்தே இல்லாமல். அப்போ இவர் இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் பண்ண பெரிய சேஞ்ச், ஃபாரின் இம்போர்ட்டுக்கு கொண்டு கொடுத்த பெரிய விலக்குகள், அப்புறம் முக்கியமாக பணத்தை டீவேல்யூ பண்ணிட்டார். டீவேல்யூவேஷன் பண்ணிட்டோம்னா நம்முடைய ஒரு இன்றைக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டு மதிப்பில் இருக்குது. ஒரு டாலர் என்னங்கிறத சந்தை முடிவு பண்ணுது, அரசு முடிவு பண்ணல. நிறைய நம்ம வந்து இறக்குமதி பண்ணோம்னா டாலரை கொடுத்தோம்னா டாலர் விலை ஏறிடும். நிறைய ஏற்றுமதி பண்ணால் டாலர் விலை இறங்கிடும். நிறைய ரெமிட்டன்ஸ் வந்ததுன்னா டாலர் விலை இறங்கிடும். ஸோ அப்படி வந்துருச்சு. இதுக்கெல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அரசு தான் முடிவு பண்ணும். ஒரு இந்திய ரூபாய் அமெரிக்க ரூபாய்க்கு எதிராக என்ன மதிப்பு, அது லாபமோ நட்டமோ அரசாங்கம் அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டீவேல்யூவேஷன், அந்த மதிப்பு டக்குன்னு குறைச்சார். எங்கள் ரூபா விலை கம்மி தான்ப்பா, அமெரிக்க ரூபா மதிப்பு அதிகம்னாரு. உடனே இந்தியாவில் வந்து ஏற்றுமதி அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் டெம்பரரியாக. அப்போ இப்படிலாம் முடிவெடுக்கிறதுக்கு மற்றவர்களால் முடியாது. டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு எக்கனாமிக்ஸில் ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜு, IMF, அவருக்கு வந்து ரிசர்வ் வங்கி, இது மாதிரி பல்வேறு அனுபவங்கள் இருந்ததுனால எந்த சுவிட்சை போட்டால் எந்த லைட் எரியுன்னு அவருக்கு தெரியும். தைரியமாக கையை வைங்கப்பா, நான் ஃபியூஸ் எடுத்திருக்கேன், இப்போ ஒன்றும் ஆகாது, தைரியமாக நீ போய் ஏறு நில்லு, கரண்ட்டில் வேலை செய்யுங்கிற மாதிரி மிகப்பெரிய முடிவுகளை எடுத்து அப்படியே வந்து அவருடைய முதல் ஆட்சி காலம் 2004லேருந்து 2009 வரைக்கும் அந்த 5 வருஷத்தில் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜ் 7%. பட் வந்து ஆவரேஜ் இல்லை, டோட்டல் 10 இயர் பீரியடுக்கு 7%, அந்த பீரியடு 8%, பீக் வந்து 10.7%. அப்போ உலகத்தில் எல்லாம் அதிசயிச்சு போனாங்க எப்படிறான்னு. நம்ம வந்து 1998 நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணதுனால இந்தியாவை நியூக்ளியர் சம்மந்தமாக அவனுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு உலக நாடுகள் ஒதுக்கி வச்சுருந்தது, ஐசோலேஷன். அதை வந்து இவர் போய் அமெரிக்காவோட ஒரு நியூக்ளியர் டீல் போட்டு இந்தியாவை திருப்பி நியூக்ளியர் பாதைக்குள்ள கொண்டு வந்தார். நிறைய எதிர்ப்பு இருந்தது. கம்யூனிஸ்ட்டுகள் அவருடைய ஆட்சிக்கு வந்து ஆதரவை திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஆள் மென்மையாக பேசுவார், மயில் அகவுற மாதிரி இருக்கும், டெண்டுல்கர் குரல் மாதிரி. ஆனால் உறுதியான மனிதர், காந்தி மாதிரி. மென்மை பட் உறுதித்தன்மை. நியூக்ளியர் டீலுக்கு எவ்வளோ எதிர்ப்பு. அப்போ தான் கூடங்குளம் வந்தது. அப்போது இந்தியாவினுடைய மின் தேவை, இன்றைக்கி நம்ம க்ளீன் எனர்ஜி வேணுங்கிறோம். ஒரு க்ளீன் எனர்ஜி நிச்சயமாக வந்து அணு மின்சக்தி அதனுடைய ஆரம்ப புள்ளி அவர். அது தவிர ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், இது 3 ரைட்ஸும் கொடுத்தவர் மன்மோகன் சிங். இதை பொருளாதாரத்தை தவிர வந்துட்டு ஒன்று வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், இன்னொன்று வந்துட்டு அந்த 100 நாள் வேலை திட்டம். ஆமாம், ரைட் டு எஜுகேஷன். அதாவது 8 வயதுலேருந்து 14 வயது இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கல்வி இலவசமாக கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தார். அதில் நம்முடைய படிப்பறிவு உயர்ந்தது. 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது வந்து அவருக்கு இந்த திட்ட கமிஷன்லேயும் முதல்ல தலைவராக இருந்திருக்கிறார். பல்வேறு புள்ளி விவரங்கள் பார்த்துருக்கிறாரு. இந்தியா கிராமங்களில் இருக்குது, அங்கே வந்து வசதி குறைவாக இருக்காங்க, அவர்கள் பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் போச்சுன்னா பொருளாதாரத்துக்கு நல்லது, அவர்களுக்கும் நல்லது என்பது போல் ஒரு பெரிய சோஷியல் எக்கனாமிக் எக்ஸ்பெரிமெண்ட் அது. உனக்கு நாங்கள் கொடுத்தே ஆகணும் வேலை, ஒரு குடும்பத்துக்கு உனக்கு இவ்வளோ சம்பளம் நாங்கள் கொடுத்தாகும் அப்படிங்கிற போது எல்லார் பாக்கெட்டுக்கும் பணம் போச்சு. அது இன்றைய காலம் தொடரும். 20 ஆண்டுகளாக ஆட்சி மாற்றங்கள் நடந்த பிறகும் கூட இன்றைக்கு அதை நம்ம நீக்கலை. அதை சப்சிக்வெண்ட் கவர்மெண்ட்ஸையும் பாராட்டணும், ஒரு பேர் போயிடுங்கிறது. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம், நாட்கள் கொடுக்குற தொகைகள் போதாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் தேவைப்படுகிற லெவலில் இருக்கிறத 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கினார். இவரோட தாராளமயமாக்கல் கொள்கை வந்து IMF உடைய ஒரு நெருக்கத்தினால வந்துச்சு அப்படின்றாங்க. அது உண்மையா? உண்மைதான். IMFங்கிறது என்னென்னா, நம்ம போய் அவன்கிட்ட கடன் கேட்டால் தான் நமக்கும் அவனுக்கும் பேச்சுவார்த்தை. நீங்கள் போய் பேங்க்கில் கடன் கேட்டால் என்ன சொல்லுவான்,
நீங்கள் வந்து உனக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குப்பா, நீ இந்த கடன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வா, நீ வந்து திருப்பி கட்டுற சக்தி உனக்கு இருக்குன்னு நான் உன்னுடைய சேலரி பில்லில் பார்த்தேன்னா நான் உனக்கு கடன் தர்றேன்மா. நம்ம போய் நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு அது இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டேக் ஹோம் பே அதிகமாகி கொண்டே காமிச்சா கடன் கொடுத்துருவான். அது மாதிரி ஒரு நிறுவனம் வங்கிட்ட போகிற மாதிரி தான் ஒரு நாடு உலக வங்கிட்ட போகிறது. உங்கள்கிட்ட இருந்து பணம் கொடுன்னு கேட்டால், ஏன்ப்பா நீ ஏற்கனவே கடனில் இருக்க, நீ ஒன்றும் வளரவும் இல்லை, உன்னை நம்பி எப்படி கடன் கொடுக்குறது, அப்போ நீ வளர்கிற விதமாக போவா, நான் உனக்கு கொடுக்குறேன்றாங்க. வளர்கிற விதம் IMF வேறு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. அவங்கள்ட்ட உதவி கேட்டால் திரும்ப பெறுவதற்கும் கொடுக்குற பணத்தை வந்து ஊதாரித்தனமாக இவங்க சும்மா ஒரு சப்சிடியில் வீணாக்கிடாமல் அதுலேருந்து மீட்டு திரும்ப பொருள் உருவாக்குற மாதிரி செய்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. தேவையில்லாத பார்வை, ஆனால் தேவையில்லாத கடன், தேவைப்படும் கடன், அவனுக்கு தேவையான கட்டாயங்கள். இப்போ அவர் வந்து நிறைய பேர் பொம்மை பிரதமர் அப்படின்னு சொல்லி கண்டில் பண்ணாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஒரு நல்ல டெக்னோக்ராட்டு, ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் பீரியடு. செகண்ட் பீரியடில் அவர் வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவில் தான் இருக்கிறாரு. முதல் முறை அவர் செய்த அளவுக்கு அவர் செய்ய முடியலை. அவரை வந்து ரிமோட் கண்ட்ரோல் பிரைம் மினிஸ்டர்பாங்க, பொம்மை பிரைம் மினிஸ்டர்பாங்க, பலது சொல்லுவாங்க. ஆனால் அப்படித்தான் நடந்து கொண்டார் அவர். அவரால் முடிவில் எடுக்க முடியல, அல்லது யாரோ முடிவில் எடுத்ததுக்கு அவர் சாட்சியாகவும் அவர் பலிகடாகவும் ஆக்கப்பட்டார். அந்த விதத்தில் அவர் ஒரு முறை கூட எலெக்ஷன் நின்று ஜெயிக்காமல் 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர், மக்களே சந்திக்காதவர். அதனால் அவருக்கு வந்து சிலது ரொம்ப நல்லா தெரியும், சிலது தெரியவே தெரியாதவர். இப்போ நேரு குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய விசுவாசி. ஏன்னா எதிரே பார்க்கல, சோனியா பிரதமராக வர வேண்டிய நேரத்தில் இவரை கொண்டு போய் பிரதமர் ஆக்கிட்டாங்க. அவர் அந்த நன்றி உணர்வோடு இருந்தார். அவர்களால் தானே அவர் பிரதமர் ஆனார். அவர்களை மீறி அவரால் சொல்ல முடியவில்லையோ, உள்ளே நடந்தது நமக்கு தெரியாது, வெளிப்படையாக நடந்ததெல்லாம் பார்த்தா அவர் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தார் என்பது போல. இருந்தாலும் அவரால் முடிஞ்ச செஞ்சுருக்காரு. அவர் தொந்தரவு இல்லாத விஷயங்களை செஞ்சுட்டாரு. அவர்கள் நெருக்கடி கொடுக்குற நேரங்களில் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்திருக்கார் போல இருக்கிறது. ஒரு காலத்தில் மீடியாக்கெல்லாம் அவர் கிண்டல் பண்ணுவோம். அவர் சொன்னார், காலம் வந்து என்னை கனிவுடன் பார்க்கும் அப்படின்னு. காலம் அவர் அப்படி தான் பார்க்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மிகப்பெரிய. நீங்கள் இன்றைக்கு அவருடைய ஆட்சியும் போது விமர்சனம் செய்துவிட்டு பிரதமராக வந்தவர், தொடர்ந்து பிரதமராக இருப்பவர், எவ்வளோ பாராட்டியிருக்கார். இன்றைக்கு அரசு 7 நாள் துக்கம் அனுபவி சொல்கிறதாகவும் அவருக்காக விடுமுறை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அவரை எல்லோரும் கனிவோடு பார்க்கிறார்கள். ஒருவருடைய செயல்பாடுகளையும் அந்த செயல்பாடு நேரங்களில் அந்தந்த வருத்தங்களுக்காக அவர்கள் விமர்சிக்கப்படுவார்கள். அவரும் விமர்சிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய இறப்பின் போது அல்லது அவருடைய காலத்திற்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுவார். அப்போ தான் வந்து மொத்த பேப்பரையும் திருத்துறோம். இந்த பக்கத்தை திருத்துற போது இந்த பேப்பரில் மார்க் போடுற போது இந்த கேள்விக்கான பதிலுக்கு சரியாக தப்பான்னு தான் மார்க் போடுவோம். கடைசியாக எல்லா கேள்விக்கான பதிலையும் கூட்டி மொத்தமாக பின்பக்கம் போடுவோம் பாருங்கள், 100க்கு எவ்வளோன்னு. அவர் 100க்கு 95 வாங்கிய மாணவர். ஒரு பொருளாதார அறிஞர் நீங்கள் மன்மோகன் சிங் சந்திச்சிருக்கீங்களா? நான் சந்தித்ததில்லை. ஆனால் எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய மதிப்பு. அவர் மேலே, கோர்பச்சேவ் மேலேலாம் இவங்க வந்து வெறுமனே ஒரு அகடமிஷியன்ஸாக இல்லாமல் அதை செயல்படுத்தி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்தபோது கையை குட்டி. இவர் அரசியலில் இருந்த மாதிரி பொருளாதாரத்தில் இல்லை. இவர் வந்து நரசிம்மராவ் கீழே இருந்தபோது தைரியமாக இன்னொருத்தர் அந்த பொறுப்புகளை எடுத்துக்கிட்ட போது இவர் செயல்பட்ட அளவிற்கு இவரால் பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு 2வது முறை செயல்பட முடியலை. முதல் முறை இவருக்கு கிடைச்ச அந்த அவகாசம் அல்லது இவருக்கு கிடைச்ச சுதந்திரம் எல்லாம் 2வது முறை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் இவர் நிச்சயமாக பெரிய அறிஞர், நிறைய செயல்பட்டுருக்காரு. நாம் இந்தியர்கள் அனைவரும் அவருக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய மாற்றுப்பாதையை உருவாக்கி இன்றைக்கு இவ்வளோ பேர் வேலையில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய மிடில் கிளாஸ் உருவாகி இருக்கிறது, இவ்வளோ எக்ஸ்போர்ட்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம இண்டஸ்ட்ரி இன்றைக்கி உலக லெவலில் நிற்கிது, ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. உலகளாவிய லெவலில் இந்தியர்கள் வந்து நிறுவனங்களுடைய தலைவர்களாக, தலைமையாக நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். எல்லாத்துலேயும் நிச்சயமாக மன்மோகன் சிங்கை நம்ம தவிர்க்க முடியாது, மறக்க முடியாது. மிக்க நன்றி சார்.